வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரமையா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து வருகின்ற அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 23ஆம் பாகத்தில் கவலை ஒழித்தல் பயிற்சியை பற்றிய விளக்கங்களை துவங்க இருக்கின்றோம். கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம். கணக்கு தவறாய் எண்ணம் ஆற்றலாலாம். கவலை என்பதோ வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலைமையாகும். கவலை உடல் நலம், உள்ள நலன் கெடுக்கும். கண் முதலாய் பொறி ஐந்தின் வளம் கெடுக்கும். கவலையினை முயற்சி, சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம் என்று ஒரு 8 வரிகளிலே கவலையை பற்றி மகர்ஷி அவர்கள் ஒரு அறிமுகம் தருகிறார்கள். கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோய். அதாவது ஒழித்தல் என்பது பொதுவாக ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் வேர்டு. அது ஆன்மீகத்தில் ஞானிகள் பயன்படுத்த மாட்டார்கள். மகர்ஷி அவர்கள் 2 இடங்களிலே தான் இந்த ஒழித்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஐந்தொழுக்க பண்பாட்டை சொல்கின்ற போது, போதை, போர், பொய், புகை ஒழித்து பொறுப்போடு அமுல் செய்வோம். இங்கே கவலை ஒழித்தல். இந்த 2 இடங்களை தவிர ஒழிக என்ற வார்த்தை மகர்ஷி நூல்களிலே கிடையாது. அதை அந்த வார்த்தையின் பயன்பாட்டிலேயே அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த கவலைக்கான காரணம் என்ன என்றால், கணக்கு தவறாய் எண்ணம் ஆற்றலாலாம். அதாவது நம்முடைய மனம் எப்போதும் ஒரு கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கும். அதுக்கு மனக்கணக்குன்னு தானே பேரு. இயற்கையின் கணக்கு ஒன்று இருக்கும். அது காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 அலகுகளின் அடிப்படையில் எழுகின்ற ஒவ்வொரு இயக்கத்திற்கும் செயலுக்கும் தக்க விளைவை தருகின்ற காலத்தின் கணக்கு. அந்த கணக்கும் மனக்கணக்கும் ஒத்து போகுமா? இயற்கையின் கணக்கும் மனதின் கணக்கும் ஒத்து போகுமா? ஏதோ சில சமயம் ஒத்து போகலாம். பெரும்பாலும் இந்த கணக்கு பிணக்காகத்தான் இருக்கும். எனவே கணக்கு தவறாய் எண்ணம் ஆற்றுகின்ற அந்த பழக்கத்தை மாற்றிவிட்டால் கவலை நீங்கிவிடும். இது எதனால் இந்த கணக்கு தோன்றுகிறது என்றால், கவலை என்பதோ வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலைமையாகும். இந்த கணக்கு ஏன் தவறி போகுது என்றால், தெளிவான சிந்தனையில் கணக்கு சரியாக வரலாம். இப்போ ஞானிகள் அவங்களும் கணக்கு போடுறாங்க. மகரிஷி ஒரு 200 ஆண்டுகள் பக்கம் ஆகும்
இந்த உலகத்திலே சமாதானம் தோன்றுவதற்கு என்று ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. அதை மகர்ஷி சொல்லுகின்ற போது, இது ஏதோ நானா ஆசைப்பட்டு, விருப்பப்பட்டு போட்ட கணக்கு இல்ல. விரிந்த அறிவில் நான் கண்ட உண்மை இது என்று சொன்னார். தவத்திலே விருந்து நின்ற போது தீர்க்க தரிசனம் சொல்கிறோமே, இது நடக்கப் போகிறது என்று முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், இஎஸ்பி என்று சொல்வார்கள். புலன் கடந்த அறிவால் அறியக்கூடிய திறம். அப்படி நான் கண்ட கணக்கு என்று மகிழ்ச்சி சொல்வார்கள். அது சிக்கல் இல்லை. அது வரைக்கும் நம்ம இருக்க போறோமா என்றெல்லாம் மனம் ஆசைப்படுவதோ கவலைப்படுவதோ கிடையாது. ஆனால் சாதாரண மக்கள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில ஒரு கணக்கு வரும். அதுவே அமைதிக்கு போகின்ற போது அது ஏதோ விட்டுரு, அது சரியா வராது என்று நாமளே அதை மாற்றிக்கொள்வோம். இப்படி கவலை என்பதும் வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலைமையாகும். சரி, என்னென்ன விளைவுகளை தரும்? கவலை ஏன் ஒழிக்கணும்னா, அதனால் வரக்கூடிய விளைவுகள் மிக கேடானவை. எவற்றெல்லாம் கெடுக்கும்? உடல் நலம், உள்ள நலம் கெடுக்கும், மனதையும் கெடுக்கும், உடலையும் கெடுக்கும். இப்போ உடலிலே என்னெல்லாம் கெடுக்க முடியும்? கண் முதலாய் பொறி ஐந்தின் வளம் கெடுக்கும். கண் முதலாய் பொறி ஐந்தின் வளம் கெடுக்கும். மெய்வாய், கண், மூக்கு, செவி என்கிறோமே. இந்த 5 புலன்களிலேயும் நமக்கு உணர்கின்ற திறம் குறைந்து கொண்டே வரும். அது மட்டுமல்ல, சுவாச உறுப்புகள், ஜீரண உறுப்புகள் எல்லாவற்றையும் கெடுக்கும். இப்படி உடலை கெடுக்கக்கூடியது. சரி, இது எப்படி நீக்குவது என்றால், கவலையினை முயற்சி, சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம். அதை எப்படி போக்க முடியும், மாற்றியமைத்துக் கொள்ள முடியும் என்று சிந்திக்கணும். சிந்தித்தபடி செயல்படுவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அப்போ என்ன விடை வரும் என்றால், கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம். நம்முடைய கடமை இதை செய்கிறோம். இது நமக்கு பொருந்தாத விளைவு வந்திருக்கிறது. நம்முடைய குறை இருந்தால் திருத்திக் கொள்ளலாம். வினை பயனாய் வந்தால் தாங்கிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. இந்த கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம். அதை கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடல சொல்றாரு, உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீரெல்லாம் புன்னகையாகும். கடமையின் வழியே வாழ்ந்திடுவோம் என்று ஒரு பாடலில் 4 வரிகள். இப்படி கர்ம யோகம், கடமை, கடமை அறம் என்பது கர்மயோகம். அப்ப கர்மயோகமே வாழ்க்கையாக மாறிவிட்டால் எந்த வகையில் நமக்கு துன்பங்கள் தோன்றாது. இதை கண்ணதாசனுடைய ஒரு அற்புதமான 4 வரிகள். இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வரிகள் தான். இதற்கு விதிவிலக்கான மனிதர்களே கிடையாது. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. சில பேரு அந்த சிரிப்பு கூட மனம் விட்டு சிரிக்க முடியாது. மனம் விட்டு சிரிப்போரை பார்த்தா பொறாமை வரும். இதுவும் அனுபவங்கள்ல பார்க்கிறோம் இல்லையா? ஏன் மனம் விட்டு சிரிக்க முடியவில்லை என்றால், பெரும் சுமை உள்ள அழுத்திக்கிட்டு இருக்கும். டிஃபால்ட் கோடு மாதிரி கவலைகள் மனசுக்குள்ள அழுத்திக்கிட்டு இருக்கும். அதை மறைத்து வெளியே நான் மகிழ்ச்சியாக இருப்பது போல காட்ட வேண்டும் என்றால், அது முகமோ உள்ளமோ அதுக்கு ஒத்து போகாது. அது எப்படியும் வெளிப்படும். ஒரு மாதிரியான விரக்தியான சிரிப்பாக இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் வெள்ளந்தியாக சிரிக்கின்ற போது
அது குழந்தையின் சிரிப்பு போல இருக்கும். சரி, இப்போ இந்த கவியினை சற்று விரிவாக பார்த்தால் தானே நமக்கு மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். அதனால் கவலை ஒழித்தல் மிக அத்தியாவசியமான பயிற்சி. ஏனென்றால், வாழ்நாள் முழுவதும் கவலை என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது என்று வாழ்ந்த மனிதன் யாராவது உண்டா? மனித இனத்திலே இதுவரைக்கும் வந்து வாழ்ந்து முடிந்து போன எண்ண முடியாத மக்கள் தொகை. இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை. இதுல யாரா ஒருவர் விதிவிலக்காக இருக்க முடியுமா? சாத்தியமே இல்ல. மகான்களே விதிவிலக்கு இல்ல. மகரிஷியும் அ கவலை பற்றிய சிந்தனை அவருக்கு எப்ப வருது அப்படின்னா, ஒரு முக்கியமான அனுபவத்தை சொல்றார். அவர் ஒரு 500 தறிகளை வைத்து நெசவு செய்து கொண்டிருந்தவர் தானே. இப்ப கூடுவாஞ்சேரியில இருந்து அவரும் அவருடைய உதவியாளரும் சென்னைக்கு வந்து நூல் எல்லாம் வாங்கி போகணும். இப்போ அந்த தரம் உயர்ந்த தரமான நூல் எல்லாம் வாங்கி ஒரு பெரிய பண்டல். அதை எடுத்துக்கொண்டு வந்து புகை வண்டி நிலையத்தில காத்திருக்கிறாங்க. அப்படியே பேசிக் கொண்டிருந்தவர்கள் வண்டி வந்த உடனேயே மகசு அவர்கள் முதல் வகுப்பு பெட்டியில ஏறிக்கிட்டாங்க. உடன் வந்தவர் 3ஆம் வகுப்பு பெட்டியில ஏறிக்கொண்டார். வண்டி சென்னையிலிருந்து புறப்பட்டு கூடுவாஞ்சேரி வந்து நிற்கிறது. மகிழ்ச்சியும் இறங்கினார். அந்த உதவியாளரும் இறங்கி வந்தார். அவரை பார்த்த உடனே "விருந்தினர் வருகிறார்" என்று, "எங்கப்பா நூல் கட்டு" என்றார். "ஐயா நீங்க எடுத்துக்கலையா? நீங்க எடுத்திருப்பீங்கன்னு நான் நினைச்சேனே" என்றார் அவர். "ஏப்பா நீ தான் எப்போ எடுத்துட்டு வருவ" என்றார் மகரிஷி. இப்ப அடுத்த கணம் மகரிஷி மனதிலே கவலை தோன்றுகிறது. விலை அதிகமான நூல் கட்டு. திரும்பி போனா அங்கேயே இருக்குமா என்ன? இல்ல எடுத்து பாதுகாப்பாக தந்து சென்றிருப்பார்களா? இது தமிழ்நாடாச்சே! யாரோ எடுத்திருப்பாங்க. இப்போ மீண்டும் அதை வாங்கணும் என்றால் பெரும் தொகை நமக்கு செலவாகும். நூல் அழிந்து போவதில்லை, யாருக்கோ பயனாகுதுன்னு வச்சுக்கங்க. இருந்தாலும் மீண்டும் அதை வாங்குவதற்கு பெரிய தொகை நட்டமாகும் இல்லையா? இப்ப மகரிஷிக்கு இந்த நிகழ்ச்சியோடு சிந்தனையும் வருகிறது. ஏன் நான் கவலைப்படுகிறேன் என்று யோசிக்கிறார். நூல் தொலைந்து போச்சு, அதனால கவலை வருது. நூல் தொலைந்து போனது சென்னையில. கவலை வந்தது குடுவாஞ்சேரியில. நூல் தொலைந்தது சென்னையில. கவலை வந்தது குடுவாஞ்சேரியில. தொலைந்த போது ஏன் கவலை வரவில்லை? ம்? நூல் தொலைந்த போதே, விட்டு வந்த போதே ஏன் கவலை வரவில்லை? என்றால், மனம் அதை அறிந்தபோது மனம் போடுகின்ற கணக்கு கவலை. மனம் ஒன்றை இப்படித்தான் நிகழ வேண்டும் என்று பழக்கத்தின் காரணமாகவோ, ஏதோ அனுபவத்தின் காரணமாகவோ, இது இப்படி நடக்கும் என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறது. அது தவறுகின்ற போது, முறை மாறுகின்ற போது, உடனே நினைப்புக்கும், நடப்புக்கும் இடையே ஒரு பொருந்தாமை, ஏற்றுக்கொள்ள முடியாமை, அது கவலையாக மாறுகிறது. இப்ப எதை மாற்ற முடியும்? எதை மாற்ற முடியும்? மறுபடியும் போய் பார்க்கலாம். இருந்தால் மகிழ்ச்சி. அப்ப எதை மாற்ற முடியும்? என்று ஆராய்ந்த போதுதான், இயற்கைக்கும், எண்ணத்திற்கும் உள்ள முரண்பாடே கவலைக்கு காரணம். எதிர்பார்ப்புக்கும், யதார்த்தத்திற்கும் இடையே உள்ள பேதமே கவலைக்கு காரணம். இருப்புக்கும், வரவுக்கும் இடையே உள்ள பேதமே காரணம். அது என்ன இருப்புக்கும், தேவைக்கும் உள்ள பேதம்?
இப்போ ஒவ்வொருவருக்கும் மாத வருமானம் என்று ஒரு தொகை இருக்கு. அது கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு நிரந்தர வருமானம் சொல்ல முடியாது. ஏற்றத்தாழ்வு தான் இருக்கும். ஆனால் வீட்டின் தேவைகள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகள், ஆசைகள், இதுக்கெல்லாம் பணம் அவசியம் இல்லையா? அப்ப எப்போதுமே ஒரு பற்றாக்குறை பட்ஜெட் தான் மனித வாழ்க்கையிலே இருக்கும். சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் இல்லாத எந்த குடும்பத்திலேயும் பற்றாக்குறை பட்ஜெட் தான் இருக்கும். ஏற்கனவே ஆசையில பார்த்தோம். 100 கிடைத்தால் 1000 கேட்கும். 1000 கிடைத்தால் அதைவிட கேட்கும். ஆசை எங்கே முடிந்தது கண்ணே? ஆண்டவன் கூட ஆசையின் பின்னே. அப்ப ஆசைக்கு எல்லை இல்லாத போது கவலை எப்படி வராம இருக்கும்? ஸோ தவிர்க்க முடியாதவை என்று இந்த காரண காரியங்களை மகர்ஷி கண்டெடுக்கிறார். சரி, இப்போ கவலைப்படுவதே வாழ்க்கையா என்று அடுத்த கேள்விக்கு வருகிறோம். கவலை இல்லாமல் வாழ்ந்தவர் இல்ல. சரி. அப்ப வாழ்க்கை என்றால் கவலையோடே வாழ்வதுதானா? பிறக்கும்போது குழந்தை அழுதால்தான் நாம சிரிக்க முடியும். இல்லை என்றால் ஏதோ குறைபாடு என்றுதான் அர்த்தம். இறக்கும்போது அது அமைதியா கிடக்கும் பிணம். உறவு நட்பு எல்லாம் கூடி அழுவார்கள். இந்த 2 எல்லை கோடுகளுக்கு இடையில் அமைந்த வாழ்க்கை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் அமைந்த ஒரு வாழ்க்கை. இந்த காலகட்டத்தில் எத்தனை முறை நாம் அழுகிறோம், கவலைப்படுகிறோம் என்று எண்ணிச் சொல்ல முடியுமா? எண்ணிச் சொல்ல முடியுமா? இத்தனை முறை நான் கவலைப்பட்டேன் என்று எண்ணிச் சொல்ல முடியுமா? சரி, இதுவே தான் வாழ்க்கையா? கவலைப்படுவதே தான் வாழ்க்கையா? என்ற ஒரு கேள்வி வருகின்ற போதுதான் இதற்கான சிந்தனையே துவங்குகிறது. இதன் பிறகு விளக்கத்தை தேட வேண்டும். யார் தருவாங்க? அதெல்லாம் சாத்தியங்களா? வீட்டுக்கு வீடு வாசப்படி, விறகு தகுந்த வீக்கம், மூக்கு இருந்தா சளி பிடிக்கும். இப்படி நமக்கு ஆறுதல் சொல்வதற்கு 1000 பேர் இருப்பார்கள். ஆனால் கவலையிலிருந்து விலகுவதற்கு வழி சொல்வார்களா? இன்னும் சொல்ல போனால், அடுத்தவர் கவலை ரசிக்கின்ற சில மக்கள் கூட உண்டு. சாடிஸ்டிக் பீப்புள்னு சொல்லுவாங்க. அடுத்தவர் வருந்துவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற மக்கள் இருப்பாங்க. இப்ப அவர்களுக்கே ஒரு சிக்கல் வந்தா என்ன பண்ணுவாங்க? அப்போ சிந்திக்க வேண்டிய அவசியம் எல்லோருக்கும் உண்டு. கவலைப்படுவதே வாழ்க்கையா என்ற சிந்தனை எல்லோருக்கும் அவசியம். மனிதனை தவிர வேறு எந்த ஜீவனாவது மனிதன் படுகின்ற அளவுக்கு துன்பப்படுகிறதா, கவலைப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை தான் நான் எழுப்பி பார்க்கணும். ஏன்னா மனிதரிலே யாரும் இல்லை. நோ எக்ஸம்ஷன். சரி, நமக்கு முன் நம்முடைய முன்னோர்கள் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் இல்லையா? அந்த குரங்குக்கு ஏதாவது கவலை இருக்கிறதா? இல்ல மற்ற விலங்குகளுக்கு ஏதாவது கவலை இருக்கிறதா? வருத்தம் இருக்கும். உணவு கிடைக்கவில்லை என்றால் பசி ஒரு வருத்தம் தானே. எங்கோ அடிபட்டு காயமாகிவிட்டால் வலி வருத்தம் தானே. இப்படி வருத்தம் தவிர்க்க முடியாது. எல்லா ஜீவன்களிலேயும் நுண்ணுயிர் தவிர தாவரங்களிலிருந்து வருத்தம் உண்டு. தாவரங்கள் எப்படி வருதுன்னு கேட்குறீங்களா? மழை பெய்யல, வெப்பம் தாங்க முடியல, வேர் கருகுது, இலையெல்லாம் காயுது. வருத்தம் தானே. சொல்ல முடியல. ஆனா உணர்வு துன்பம் தானே. நுண்ணுயிருக்கு அது கிடையாது. ஏன்னா அது
காந்தத்தை, வான்காந்தத்தை எடுத்து வாழ்ந்து விடும். எனவே நுண்ணுயிர்களுக்கு வருத்தம் இருக்காது. ஆனா மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் வருத்தம் உண்டு, வலியின் காரணமாக, நோயின் காரணமாக. ஆனால் பல பிரச்சனைகள் காரணமாக வருந்துகின்ற ஜீவன் நாளைக்கு உணவு கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்ற கவலை எந்த விலங்குக்காவது உண்டா? கிடைச்சா சாப்பிடுது, கிடைக்கலையா அப்படியே தேடி போய்கிட்டே இருக்கும். எப்படியோ கிடைக்கும், கிடைக்கலன்னா பட்டினியிலேயே சுருண்டு செத்து போகும். ஆனால் பிரச்சனைகள் என்றதுக்கு கிடையாது. இப்போ பிரச்சனைகள் ஏன் வருகின்றன என்றால் தேவையில்லாத ஆசா பாசங்கள், பற்றுகள், பந்தங்கள். அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்லி வைத்தார். யாதனின் யாதனின் நீங்கு யான் நோதல் அதனின் அதனின் இல. எந்தெந்த பற்றுகளிலிருந்து, பந்தங்களிலிருந்து, அனுபவ பொருட்களிலிருந்து யாதனின் யாதனின் நீங்கி யான் விலகி நிற்கின்றாயோ நோதல் அதனின் அதனின் இல. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், வருத்தங்கள் அவற்றிலிருந்தும் நீ விலகி விடுகின்றாய். அப்ப வாழ்க்கை என்பதே நெருப்பில் குளிர் காய்வது போலத்தான். நீங்கினால் குளிர் போகாது, நெருங்கினால் சுட்டுவிடும். அப்ப இந்த இரண்டு எல்லைகளுக்கும் இடையிலே ஒரு சுகமான எல்லை கோடு, தி மிடில் பாத். இதுதான் புத்தர் பெருமான் சொல்கின்ற நடுப்பாதை, மிடில் பாத். வருந்தவும் கூடாது, வறுமையிலையும் வாழ்ந்துவிடக்கூடாது. இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பாதுகாப்பான நடுப்பாதை, மிடில் பாத். அதிலே வாழ்ந்து விட்டோம் என்றால் இந்த வாழ்க்கை ஆனந்தமாகத்தான் இருக்கும், ஆனந்தமாகத்தான் முடியும். இதை மனிதனுடைய பகுத்தறிவின் சிறப்பு என்று பெருமை பாராட்டுவதா, அல்லது மனம் இருப்பதனால் தானே இத்தனை வருத்தங்கள் என்று வருத்தப்படுவதா? கண்ணதாசன் சொல்வார், வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்பார். அதாவது பொதுவாக மனித இனத்துல தாய் தந்தை குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி முதுமை பருவத்திலே தேவைகளுக்காக பிள்ளைகளை அண்டி நிற்கின்ற ஒரு சூழ்நிலை அமைந்தால், அவர்கள் ஒரு வேலை கவனிக்கவில்லை என்றால் இவங்க என்ன சொல்லி புலம்புறாங்க? கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பண்ணி இன்றைக்கு எங்களை கவனிக்க மாட்டேன்றாங்களே என்று வருந்ததை பார்க்கிறோம். கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி இதே டைலாக் தான் எல்லாரும் பேசுவாங்க. எங்க அம்மாவும் பேசினாங்க. நான் எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், ஏம்மா அந்த குருவி பாத்தியா, அது சின்ன முட்டையிட்டு அது அடகாத்து குஞ்சு பொரிச்சு எங்கெங்கேயோ போய் அலைந்து திரிந்து மூக்குல உணவு வைத்து கொண்டு வந்து அதை குஞ்சுகளுக்கு ஊட்டி வளர்த்து அது கீழே விழுந்து விடாம அதை அரவணைத்து பாதுகாத்து ஒரு குருவி இந்த வேலை செய்யுது, நீ என்ன அதை விட அதிகமா செய்துட்டேன்னு கேட்டேன். இப்படி கேட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? சோ இது ஒரு பெருமையா? இந்த கேள்வி கேட்டா அடுத்து அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்களே, நானும் அவனை பேத்துக்க சொன்னேன், இப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? இது கடமை.
இயற்கை. வாழ்க்கை என்றால் பிறப்பு, வளர்ச்சி, பக்குவம், பிறகு இனக்கவர்ச்சி, ஒரு இல்லறம். அதிலே குழந்தைகள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு. அதை வளர்க்க வேண்டிய பொறுப்புக்காகத்தான் குடும்பம் என்ற அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டோம். அதை வளர்த்து ஆளாக்கி அதனுடைய தேவைகள் எல்லாம் செய்து கொடுத்து, பிறகு அவருடைய வாழ்க்கையை அவங்க அமைத்துக் கொள்வார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்வோம். இதுல ஏன் வருந்துகிறார்கள் என்றால், வளர்ப்பு சரியில்லை. நீங்க பல முதியவர்கள் அல்லது இந்த யூடியூப், வாட்ஸ்அப், பத்திரிகைகள், இந்த முதியோர் இல்லம் போய் குழந்தைகள் கவனிக்கலைன்னு சொல்லி அதை பெரிய சென்டிமெண்டா எடுத்து செய்திகளை போட்டு அதுல காசு பார்க்கின்ற கயமைத்தனம். இல்ல, நான் சொல்கின்ற ஒரே காரணம் என்ன என்றால், பிள்ளைகள் காரணம் அல்ல. நீங்க கொண்டு வந்த வினை பதிவுகளின் தாக்கம் அது. வளர்க்கின்ற போது உங்களுடைய எண்ணத்தின் தாக்கம் அது. பொதுவா ஒரு குழந்தை ஏன் தேவை என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்றால், முதுமை காலத்தில் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கிறாங்க. ஏன் முதுமையில ஒருவர் காப்பாற்றிக் கொள்ளக்கூடாதா? இல்ல சமுதாயத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதா? ஏன் குழந்தைகள் தான் காப்பாற்றணுமா? அவங்க காப்பாற்றுவார் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அவருடைய சூழ்நிலை என்னவோ? அப்போ அடிப்படையில் அம் எதிர்பார்ப்பு. நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் செல்வ மகனே என்று கண்ணதாசனோட இடத்துல பாடுவார். அது அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தது. இப்பவும் நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை. செழிப்பான மரம் வந்தா தான் நிழல் தரும். மரம் நட்டுட்டீங்க, தண்ணியை ஊத்தல, மழையும் பெய்யல, அது பட்டு போகுது. நீங்க அதுகிட்ட போய் நிழல் கேட்டீங்கன்னா எப்படி கொடுக்கும்? அது போல பெற்றுவிட்டீர்கள். மண் வளம், நீர் வளம் என்ற வினை பதிவும் இல்ல. மழை என்ற வளர்ப்பிலே சரியான நோக்கமோ, எண்ணமோ, எதிர்பார்ப்பு இல்லாத கடமை உணர்வோ இல்ல. அப்ப அந்த குழந்தை எப்படி உங்களுக்கு நிழல் தரும்? வளர்ப்பிலே குறையே தவிர, பிறப்பிலே குறையே தவிர, உதவி செய்யாதது குழந்தைகளின் தவறல்ல. எதிர்பார்ப்பதுதான் தவறு. எந்த ஒரு மனிதனும் உதவுகின்ற நிலையில இருக்கணும். அதே சமயத்தில் வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையில யாரும் இருக்கக்கூடாது. உறவு, நட்பு, குழந்தைகள் எல்லாம் உதவி செய்யக்கூடிய நிலையில இருக்கணும். ஆனா நாம வாங்கிக்கிற நிலைமையில இருக்கக்கூடாது. இதுதான் சரியான உறவு, நட்பை பராமரிக்கக்கூடிய, பிரச்சனை இல்லாத, சிக்கல் இல்லாத வாழ்க்கைக்கு வழி. நீங்க எதையாவது எப்பவும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கெட்டே போகும் உறவு. வள்ளுவர் அழகா சொல்றார். துப்புரவிலான் துவரத் துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்று. மிக மிக நுட்பமான குறள் இது. நான் திருக்குறள் விளக்கம் எழுதிய காலத்துல இதுக்கான பொருள் தெரியாமல் பலருடைய உரைகளை எல்லாம் பார்த்தேன். பரிமையாளர்கள் உரையிலிருந்து சிலருடைய உரைகளை எல்லாம் பார்த்தேன். எல்லா உரைகளிலும் என்ன விளக்கம் தந்தார்கள் என்றால், துப்புரவிலான் ஆசைகளை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள். துறவாமை, அந்த ஆசைகளை விட்டு விலகவும் முடியாமல் தவிப்பவர்கள்.
உப்புக்கும் காடிக்கும் கூற்று, புளித்த நீருக்கும் உப்புக்கும் யமனாவான். இப்படித்தான் போட்டிருக்கு. இது என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? ஆசைகளை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய வசதிகள், வாய்ப்புகள் இல்லாதவன், அந்த ஆசைகளை விட்டு விலக முடியாதவன், உப்புக்கும் புளித்த நீருக்கும் யமனாவான். அப்படின்னா என்ன புரியுது இதுல? புரியலையே. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கும் அதிகமான சிந்தனை. அது பாட்டுக்கு மூளையில் ஓடிக்கிட்டே இருக்கும், டிஃபால்ட் கோடு மாதிரி. அப்போ ஒரு நாள் அதிகாலை நேரம் நினைக்கிறேன், 3-4 மணி இருக்கும். அப்போ ஒரு சிந்தனை தோன்றியது, உப்பிட்டவரை உள்ளவும் நினைவு சொல்கிறோமே, உப்பிட்டவரை உள்ள அளவும் நினைக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அப்போ நன்றி பாராட்ட வேண்டும் என்பது கருத்து. காடி என்பது என்ன? புளித்து போன நீர், புளித்த கல்லு, புளித்த ரசம், இது புளித்து போன பலரசம், இதமே காடின்னு சொல்லுவாங்க. அப்ப நீண்ட நாள் இருக்கின்ற ஒரு பொருள் புளித்து போகிறது. இப்ப இந்த இரண்டையும், நன்றி உணர்வு, நீண்ட நாள், இந்த ரெண்டையும் வச்சு பாருங்க. ஆசைகளை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய வசதி இல்லை, ஆசைகளை விட்டு விலகவும் முடியவில்லை. இப்ப அதை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் மற்றவருடைய உதவி எனக்கு தேவை. உடல் உழைப்போ, பொருளோ, ஏதோ ஒரு காரியமோ எனக்கு உதவி தேவை. யார்கிட்ட போய் கேட்போம்? தெரிந்த தானே போய் கேட்க முடியும். உடன் பிறந்தவர்கள், உறவுகள், நண்பர்கள், இவங்ககிட்ட தான் போய் கேட்க முடியும். சம்மந்தம் இல்லாம கேட்டா அது பிச்சை எடுப்பது இல்லையா? அது உதவின்னு சொல்ல முடியாது, பிச்சை. அப்போ தெரிந்த விடத்திலே உதவி கேட்கிறோம். அவங்களும் நம்முடைய உடன்பிறப்பு, நம்முடைய குழந்தை, நம்முடைய கணவன், மனைவி, இப்படி ஏதோ உறவின் காரணமாக, அல்லது நம்முடைய நெருங்கிய நண்பர், அல்லது அலுவலக நண்பர், அல்லது நம்ம தெருவில் இருக்கக்கூடிய நண்பர், இப்படி ஏதோ தெரிந்தவர் என்ற ஒரு மரியாதை நிமித்தமாக நாம் கேட்கின்ற உதவிகளை கேட்டபடி செய்வதும் உண்டு, அல்லது சிறிதளவாவது செய்வதும் உண்டு. இப்படி அப்பப்போ ஒவ்வொருத்தரா மாறி மாறி போய் உதவி கேட்கிறோம். ஒவ்வொருத்தராக உதவி செய்து கொண்டே வருகிறார்கள். எத்தனை பேர் இருப்பாங்க? வாழ்நாள் முழுவதும் உதவி கேட்கின்ற அளவுக்கு எண்ணிக்கை இருக்குமா? 300-400 பேரா இருப்பாங்க. இப்ப திரும்ப அடுத்த வட்டம் மறுபடியும் உதவி கேட்கிறோம். இப்படி மறுபடியும் கொடுப்பாங்க. இப்படி அப்படியே மாதங்கள், ஆண்டுகள் ஓடுகின்றன. இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன இந்த ஆள் எப்ப பார்த்தா திரும்ப திரும்ப வந்து எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறார். வரும்போதெல்லாம் எதையாவது கேட்கவே வர்றார் என்ற ஒரு சலிப்பு, வெறுப்பு வருகின்ற போது, இன்னைக்கு இல்லப்பா, எனக்கே போத மாட்டேங்குது, அடிக்கடி வந்தா என்ன பண்றது? வேற யாராவது கொடுப்பாங்களா பார் என்று அவரை விளக்க பார்க்கிறாங்க. இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு? பரவாயில்லப்பா, இது வரைக்கும் எத்தனையோ கொடுத்த, நன்றி என்று சொல்ல தோணுமா? நாசமா போனவன் இவ்வளவு வச்சிருக்கிறான், கொடுத்தா என்ன? கண்ணுக்கு தெரிஞ்சு எவ்வளவு இருக்குது, இனி பேங்க்ல எவ்வளவு வச்சிருப்பானோ, லாக்கர்ல எவ்வளவு வச்சிருப்பானோ, வச்சுக்கிட்டே இல்லைன்றான். இப்ப என்னாச்சுங்க? இதுவரைக்கும் அவர் செய்த உதவிகளுக்கு நன்றி பாராட்டுவதற்கு பதிலாக அவரை நிந்திக்கின்றான். அப்போ நன்றி கொன்றவன் அல்லவா? உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்க வேண்டிய நன்றி கொன்று விட்டான். அப்போ நன்றிக்கு யமனானான், உப்புக்கு யமனானான். அது மட்டுமா? உடன் பிறப்பு 20-30 வருஷம் கூடவே வாழ்ந்தவர்கள், எல்லா சுக துக்கங்கள் கலந்து கொண்டவர்கள், இனிமே வீட்டுக்கே வராதடா அப்படின்ட்டாங்க. இனிமே பணம் கேட்டு வாசப்படி மிதிக்காதே. இப்ப என்னாச்சுங்க? 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் உறவு, நட்பு
பாதிக்கப்படுகிறது. 40 ஆண்டு காலம் காடி, புளித்த நீர், நீண்ட கால உறவு. இப்ப இந்த குறளுக்கு என்ன விளக்கம்? ஆசைகளை நிறைவு செய்யக்கூடிய வசதி இல்லாதவன், ஆசைகளையும் விட்டு விலக முடியாதவன், நன்றிக்கு யமனாகவும் நீண்ட கால உறவு நட்புக்கு யமனாகவும் அமைந்து விடுகிறான். இதுதானே சரியான விளக்கம், நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விளக்கம். இப்படி கவலைகள் தோன்றுவதற்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்புகளும், ஏமாற்றங்களும், வருத்தங்களும், விரக்தி, வெறுப்பு இவை எல்லாம் எல்லாவற்றையும் கெடுக்கும். அப்போ இது எப்படி நீக்கிக் கொள்ள முடியும்? சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் இல்லை என்றால், உழைத்து பொருளீட்டக்கூடிய ஆர்வம் முதல்ல வேணும். வசதி இல்லாம கிடையாதுங்க. ஆர்வம் வேணும். ஏதோ ஒரு தொழில் செய்து பிழைக்க முடியும். உடல் நோயுற்றாலோ, முதுமை வந்து விட்டாலோ தான் முடியாதே தவிர, அது வரைக்கும் முதுமை முதிர்ந்த வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 50, 60 வயசுன்றது இன்றைக்கு சமுதாயமே பார்த்து நமக்கு தந்திருக்கின்ற ஒரு தொழில் காலம். ஸோ அதுக்கு பிறகுதான் ரிட்டையர்மெண்ட், ஓய்வு. இதுக்கு மேல நீ உழைக்க வேண்டாம் என்று 60 வயதுக்கு பிறகுதான் ஓய்வு தர்றாங்க. அது கூட யாருக்கு? உடல் உழைப்பு உள்ளவர்களுக்கு தான். நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு ஓய்வு உண்டா? இப்ப அரசியல்வாதிகள் 85 வயதான மந்திரியா இருக்கிறாங்க. 90 வயசானாலும் மந்திரியா தான் இருக்கிறாங்க. ஆனா பக்குவம் தான் வரமாட்டேங்குது. 90 வயசு ஆச்சு, சாக போறோம். சாகுற காலத்தையாவது நல்லா செஞ்சுட்டு சாகலாமே அப்படின்னு தோணுதான்னு பார்த்தீங்கன்னா, கடைசி மூச்சு வரைக்கும் எவ்வளவு லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலான்னு தான் அவங்க சிந்தனை போகுதே தவிர, உயிர் போனாலும் ஆசை போகாது. உயிர் போனாலும் ஆசை போவதில்லை. இப்படி அந்த உழைக்கின்ற வாய்ப்பு மட்டுமல்ல, அதிலே தர்மம் இருக்க வேண்டும். பிறகு சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் இருக்க வேண்டும். இப்படி சுயமாக நம்முடைய தேவைகளை நாமே நிறைவு செய்து கொள்ளக்கூடிய வகையிலே சுயமாக சம்பாதிக்க வேண்டும். இரும்பு கூட மழை காலத்திற்கு முன்பே தன் கூட்டத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கிறது. 3 அறிவு தான் எறும்புக்கு. தேனீக்கள் அதுவும் என்றைக்கோ தேவைப்படும் என்று சுறுசுறுப்பாக உழைத்துக் கொண்டே இருக்கும். பகல் பொழுது முழுவதும் உழைப்பு தான். சிறுக சிறுக கொண்டு வந்து சேமித்து சேமித்து வைத்துக் கொண்டே இருக்கும். அப்போ நம்மை விட தேவைகள் குறைந்த ஜீவன்கள், உணவு மட்டுமே தேவை என்ற ஒரு அடிப்படை மட்டுமே உள்ள ஜீவன்கள் கூட தனக்கு என்று சேமித்து வைக்கின்ற போது, 6 அறிவுடைய மனிதன் சேமிப்பு இல்லாமல் வாழ்வது, இவன் பிறந்ததை விட பிறக்காமல் இருப்பது நல்லது. இருப்பதை விட செத்துப் போவது நல்லது. யாரோ கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவனே செத்துப் போகலாம். ஒண்ணும் நட்டம் இல்லை. எனவே இதெல்லாம் சுய மரியாதைன்னு சொல்றாங்க பாருங்க. இந்த சுய கௌரவம் வேணும். பிச்சை எடுப்பதை விட உயிரை விடுவது சிறப்புன்னு தானே சொல்றாங்க. தோள பைய மாட்டிட்டு பிச்சை எடுக்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ம். உதவி செய்யலாம் என்று பார்த்தால் கூட, பை இல்லாத பிச்சைக்காரனை நான் பார்க்கவே இல்லைங்க. இதுவரைக்கும். வெறும் கையோடு பிச்சை எடுத்த மனிதனை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி இருந்தாலும் கொடுக்காமல் இருந்ததும் கிடையாது. எல்லாம் தோள் பையோட தான் திரியிறாங்க. எதுக்கு? உணவுக்காகத்தானே பிச்சை எடுக்கிற. உணவுக்குரிய பணம் வந்து விட்டதுன்னு சொன்னா, போய் சாப்பிட்டுட்டு பேசாம ஓரமா தூங்க வேண்டியது தானே.
அப்ப எப்படியாவது பணம் சேர்ப்பது என்ற ஒரு அரிப்பு இந்த மனிதனுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பிச்சைக்காரன் முதல் பெரும் செல்வந்தர்கள் வரைக்கும் இந்த அரிப்பு அடங்குவதே இல்லை. இவனுக்கு நூறுகளிலே பிரச்சனை சொன்னா அவனுக்கு கோடிகளிலே பிரச்சனை. 2 பேரும் பிச்சைக்காரர்கள் தான். அவன் மாடி வெட்டி ஏழை, இவன் குடிசையில் இருக்கின்ற ஏழை. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நிறை மனம் என்பது பொருளை சார்ந்ததல்ல, மனதை சார்ந்தது. சரி, இப்போ ஒரு சின்ன மனோபாவம் பாருங்களேன். மகளும் மருமகனும் தனி குடித்தனம் போனால், மகளும் மருமகனும் தனி குடித்தனம் போனால் மகிழ்ச்சி அடைகின்ற தாய், தந்தை. தன்னுடைய மகனும் மருமகளும் தனி குடித்தனம் போனால் என்ன சொல்றாங்க? ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அப்ப அதே மாதிரிதான் அவங்களுக்கு இருக்கும். உனக்கு எப்படி மகனும் மருமகளோ அதே போல நம்முடைய மகள் புகுந்த வீட்டிலே அந்த தாய் தந்தைக்கு மருமகள், கணவன், மகன். அப்ப அது வெளியே போனா மட்டும் சந்தோஷம், இது வெளியே போன வருத்தம் என்ன? எங்கே திருத்தம் வேணும்? தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட மனிதனைப் போல் தெய்வம் வேறில்லை. எப்பவுமே நம்மை போலதான் எல்லோருக்கும் சுக துக்கங்கள் உண்டு, உணர்வுகள் உண்டு, உணர்ச்சிகள் உண்டு. அதை மதிக்கணும். அடுத்தவன் எக்கெடு கெட்டா என்ன, நான் சுகமா இருந்தா போதும் நினைப்பது துக்கத்தை தான் தரும், வன்முறையைத்தான் தூண்டும், பாவத்தை தான் சேர்க்கும். எனவே மனம், இந்த மனம்தான் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம். மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. இப்போ சொல்லும் கருத்தும் உடைய மனிதர் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும் என்பார் மகர்ஷி அவர்கள். சொல்லும் கருத்தும் இருப்பதனால்தான் அளவு கடந்த பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம். மனம் இல்லை என்றால் எத்தனை பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வோம்? ஒன்னும் இருக்காது. ஸோ அன்டியூ அட்டாச்மெண்ட்ஸ், தேவையில்லாத சுமைகள். அதான் கீதையிலே சொல்லுவாங்க, வெளியிலே உள்ளதை வெளியிலே வை, வெட்டிக்கு சுமக்காது. வெளியிலே இருப்பதா? எதுக்கு வெளியே? நமக்கு வெளியே தான், உடம்புக்கு வெளியே தான். உடம்புக்குள்ள என்ன இருக்குது? 7 தாதுக்களால் ஆன உறுப்புகள். அந்த உறுப்புகளை மூடிய அழகிய தோல். அதற்குள் உயிர், காந்தம், அதிலே கொண்டு வந்த அனுபவித்த பதிவுகள், சஞ்சித பிரார்த்த கர்ம வினை. இவ்வளவுதான் இருக்குது. உன் பிரச்சனைக்கு காரணமான அனைத்தும் இந்த உடம்புக்கு வெளியே தான் இருக்குது. வருத்தத்திற்கு நோய் காரணமாகலாம், அது உடம்புல இருக்குது. அதை குணப்படுத்துவதற்கும் வழி இருக்கும். ஆனா மனசுல இருக்கக்கூடியது, அதாவது கண்ணஸ் ரொம்ப அழகா சொல்வார், சிறிய காயம் பெரிய துன்பம், ஆறு முன்னே அடுத்த காயம். சிறிய காயம் பெரிய துன்பம், ஆறு முன்னே அடுத்த காயம். உடலில் என்றால் மருந்து போதும், உள்ளம் பாவம்,
என்ன செய்யும்? மனசுக்கு மருந்து போட முடியுமா? பாவம் ஐயா இந்த மனசு. எத்தனை பிரச்சனையை தாங்கும், சமாளிக்கும் என்று மனதுக்காக வருத்தப்படுகிறார் கண்ணதாசன். சரி, இந்த மனதின் மறுபக்கம் தானே மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கு. அப்போ இந்த பந்தங்கள் துயரத்திற்கு காரணம் என்றால் விலகுவது தானே ஒரே வழி. அதாவது உலக வழக்கு மட்டும் அல்ல, வளர்ப்பு முறையிலே கூட நம்மை பந்தப்படுத்துகின்ற ஒரு என்ன சொல்வது, பண்பாடுன்னு சொல்ல முடியாது. ஒரு சடங்கு சம்பிரதாயம். ஆனா வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாரு தெரியுங்களா? தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே நம்மை நாடி வருகின்ற உறவுகள், உடன்பிறப்புகள், நண்பர்கள் இவர்களோடு நீ உறவு பாராட்டுவது, நட்பு பாராட்டுவதை விட ஒன்றை இழந்தாவது அவர்களை விலக்கிவிடு. வல்லோருக்கு மேல அட்வைஸ் பண்றதுக்கு யாருக்கும் யோகியதை இல்லை. அப்ப உடன் பிறந்தவன் தான். அந்த நியூசன்ஸ் ஃபெலோ. நம்ம நிம்மதி இருக்க விட மாட்டான். அப்ப தூர தள்ளி வச்சிரு. நீ குடுக்கலன்னு யார் குடுப்பாங்க? என்று ஊர்ல உள்ளவனா நம்ம அட்வைஸ் பண்ணுவான். நீ குடு. குடுக்க மாட்டான். ம். சோ நமக்கு அறிவுரை, ஆலோசனை சொல்வதற்கு 1000 பேர் இருப்பார்கள். ஏன்? அவனுக்கு உதவி செய்தா இவனுக்கு பேலன்ஸ் குறையும். இவனுக்கு வசதி குறையும். அத பார்த்து அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இப்படி நெறைய இருக்கு. அதாவது சாமி சொல்றாங்க, 2 பேர் ஒரு பெற்றோருக்கு 2 குழந்தைகள் இருந்தால், எந்த குழந்தை வறுமையிலே வசதி குறைவா இருக்கிறதோ, அதன் மீது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்தவன் குடுக்கணுமே எதிர்பார்ப்பாங்க. ஆனா மகான்கள் தான் அவர்களை 2 பேருமே ஒரே மனதில் வாழ்த்துவார்கள். வாழ்க்கை துணைதான் தன்னுடைய வாழ்க்கை துணையுடைய வெற்றிகளை, மேன்மைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். தாய் கூட பேதம் பார்ப்பா அப்படின்னு சொல்லி மகர் சொல்றாங்க. இவன் பரவாயில்ல நிறைய சாதிக்கிறான், அவன் தான் சரியில்லை என்று பேதம் பார்ப்பார்கள். அப்ப அந்த மகிழ்ச்சி முழுமையாக இல்லை, கொஞ்சம் குறைப்பட்டிருக்கும். சோ இது இயற்கை பல தலைமுறைகளாக வந்த ஒரு பற்று பந்தம். சோ இதிலிருந்தெல்லாம் விலகவில்லை என்றால் கவலையில்லா வாழ்க்கை சாத்தியமே கிடையாது. எனவே பந்தங்களே துயரத்திற்கு காரணம். உறவுகள் உறவுல துன்பம் இருக்கா? அண்ணன் தம்பின்னு ஒரு சொந்தம் தானே. அப்பா செத்து போயிட்டாங்க. அப்பா என்ற உறவு செத்து போகுமா என்ன? அவர் செத்து போயிட்டார். உறவு சாகுமா என்ன? அப்ப உறவுகள் சுருங்குவதில்லை. உறவுகள் மறந்து கொண்டேதான் போகும். ஆனா அந்த உறவுக்குரிய நபர்கள் தான் இருப்பாங்க, போவாங்க, சேருவாங்க, விலகுவாங்க. இதெல்லாம் வாழ்க்கையின் அங்கம். ஆனா இவை இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை நினைக்கிறோமே, அந்த நினைப்பே துன்பம். அதாவது இப்போ வெயில் 53 டிகிரி டெல்லியில சுருண்டு விழுந்து சாகக்கூடிய நிலைமைக்கு இயற்கை மக்களை என்கவுண்டர் செய்கிறது. பழி வாங்குறது இல்ல, என்கவுண்டர் செய்கிறது. ஏன்னா இயற்கை இவன் என்கவுண்டர் செய்தான். இயற்கையை இன்றைக்கும் மக்கள் என்கவுண்டர் செய்கிறார்கள். தான் பாதிக்கப்படுகின்ற நிலை வருகின்ற போது இயற்கை மக்கள் மீது என்கவுண்டர் பண்ணும். அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் டெல்லியில குடிக்க தண்ணி இல்லை.
பக்கத்துல அஸ்ஸாம்ல ஃப்ளட்ஸ். அங்க தண்ணீரை தத்தளிக்கிறாங்க மக்கள். எவ்வளவு தூரங்க அதுக்கு இருக்கும்? ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்குமா? இங்க குடிக்க தண்ணி இல்ல, அங்க தண்ணியில மிதக்குறாங்க. அப்ப இயற்கையோடு ஒத்து வாழ்கின்ற முறையிலிருந்து, தர்மத்திலிருந்து சமுதாயம் வெகு தூரம் விலகிவிட்டது. இவன் விலகி போய்விட்டான் என்பதனால இயற்கை விட்டு வைக்குமா? தண்டித்தே தீரும். சிவபுராணத்துல ஒரு பாட்டுல வரும், தெய்வத்தை நம்புறதே இல்ல. அப்போ தெய்வம் அவனுக்குள் இருக்காதா? இல்ல அவனுக்கு மாற்றத்தை கொடுக்காதா? செயலுக்கு தக்க விளைவை கொடுக்காதா? நம்மளுக்கு மட்டும்தான் தெய்வம் செயல்களை பார்க்குமா? நம்ம அதனிடத்துல தெய்வம் விலகி போகுமா? அப்ப அவனுக்குள்ளாகும் தெய்வம் அவன் நம்பல. ஆனால் அந்த நாத்திகனுக்குள்ளும் தெய்வம் இருந்து அவனது உடலையும் பாதுகாக்கிறது, அவனது உயிரை பாதுகாக்கிறது. அவன் செய்த தவறுக்கு தண்டனை தருகிறது, அவன் செய்த நன்மைக்கு தகுந்த புண்ணியத்தை தருகிறது. இவன் விளக்கினாலும் அது விளக்குவதில்லை. அது போலத்தான் இது. எனவே உறவுகளிலே சிக்கல் இல்லை. அந்த உறவுக்கு தகுந்த பிறப்பு வினை பதிவு இல்லை என்றால் அவர்களால் தான் நமக்கு சிக்கல். அதே போல இந்த வெயிலுக்கு ஏசி இருந்தா சுகமா இருக்குது, வசதி இருக்குது, ஃபைன் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, பவர்ஃபுல் ஏசி வாங்கி ஃபிட் பண்ணியாச்சு. மின்சாரம் இல்லை. ஏசி ஓட்டுற அளவுக்கு இன்னும் மின்சக்தியை வீட்டில் வச்சுக்க முடியாது. பெரிய ஜெனரேட்டர் இருந்தா ஓட்டலாம். அந்த சத்தத்தை பக்கத்து வீட்டுக்காரன் ஒத்துக்குவானா? சாத்தியம் இல்லை. இப்போ தூக்கம் வரமாட்டேன்றது. இப்போ ஏசி இருந்தா தான் தூங்குவேன் என்ற நினைப்பு வருத்தத்தை தருகிறதா? இல்ல ஏசி நமக்கு வருத்தத்தை தருகிறதா? சரி பரவாயில்ல, கரண்ட் இல்ல, ஜன்னலை திறந்த வை, இல்ல மொட்டை மாடிக்கு போ, ஒரு கொசுவை கட்டு, சுகமா படுத்து தூங்கு என்று ஏன் தூங்க முடியவில்லை? எங்க இருக்கு சிக்கல்? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன். ஏசி தான் சுகம், இல்லை என்றால் சுகம் இல்லை என்று ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டோமே, அதுதான் தூக்கத்தை கெடுக்குது. இருந்தா சரி, இல்லைன்னா சரி என்றால் தூக்கம் கெடாது. இப்படி எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கையில் கவலை எங்கேன்னு தேடத்தான் வேணும். மனம் என்ற ஒரு அற்புதமான இயற்கை தந்த கொடை. அந்த அற்புத சக்தி தவறாக பயன்படுத்துவதனால் தான் துன்பங்கள் வருகின்றனவே தவிர மனம் ஒரு பிரச்சனை அல்ல, வாழ்க்கை ஒரு போர்க்களம் அல்ல. உண்மை புரியாத மனிதன், இயற்கை உண்மைகளை புரியாத மனிதன் ஒரு சிறிய நூல் கண்டை கையில சுற்றி கொண்டு தன்னை இரும்பு சங்கிலியால் கட்டி வைத்து விட்டார்களே என்று தவிக்கிறான். கட்டப்பட்டது நூல்கண்டு. ஆனா மனசுல என்ன நினைக்கிறான்? உடைக்க முடியாத இரும்பு சங்கிலியால் பிணைத்து விட்டார்கள். இப்ப எப்படி இருக்க முடியும்? எப்ப கண்ணை திறந்து பார்க்கணும், அது கயிறா சங்கிலியான்னு கண்ணை திறந்து பார்த்தாதான் தெரியும். பிறகு அறுக்க முடியுமா முடியாது என்று புரிந்து கொண்டு செயல்படுத்தலாம். வெறும் கற்பனை, ஒரு சிறிய நூலை சுற்றி கொண்டு இரும்பு சங்கிலி என்று கற்பனை செய்வது போல சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று கற்பனை செய்து கொள்கின்றோம். அந்த கற்பனை தான் கவலை. கையை இழுத்தால் நூல் அருந்துவிடும். சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது. அற்புதமான தலைப்பில
எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா ஒரு புத்தகம் இருக்கிறாங்க, சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது. அதே போலத்தான் யானை. அதுல வேடிக்கை பாருங்க, யானை பாகன் தன்னை கட்டப் போகின்ற சங்கிலியை யானைதான் சுமந்து வருகிறது. யானை பாகன் தன்னை கட்டப் போகின்ற சங்கிலியை யானைதான் சுமந்து வருகிறது. அவன் அந்த சங்கிலி சுத்தி விட்டா போதும், தன்னை கட்டி வச்சிருக்கிறான்னு சொல்லி யானை அப்படின்னு நின்றுட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, கண்ணதாசன் அழகா ஒரு வேடிக்கையா ஒரு நகைச்சுவை கருத்தை சொல்வார். ஒரு அப்பாவும் பிள்ளையும் பொருட்காட்சி போறாங்க, எக்ஸிபிஷன். அதுல ஒவ்வொரு துறையாக ஸ்டால் போட்டிருப்பாங்க. அதுல மீன்வளத்துறை என்ற ஒரு ஸ்டால். அதுல வண்ண வண்ண மீன்கள், பல வகையான மீன்கள் எல்லாம் தொட்டிகளிலே வைத்திருந்தார்கள். அப்படியே பார்த்து கொண்டே தந்தை நகர்ந்து கொண்டே வந்து எக்ஸிட் கேட்ல வந்துட்டாரு. பிள்ளை காணல. திரும்பி பார்த்தா அவன் அங்கேயே முதல் தொட்டிக்கிட்டே இருக்கிறான். திரும்பி போனார், என்னப்பா ஒரே தொட்டி இங்கேயே நின்றுட்ட அப்படின்ட்டு, வெறும் தண்ணியில இந்த மீன் எப்படி உயிர் வாழுது என்று உனக்கு அதிசயமா இருக்குதா என்று கேட்டார். நாம எத்தனையோ சத்துள்ள உணவுன்னு தேடி தேடி பார்த்து சாப்பிட்றோம். வெறும் நீரிலே இந்த மீன் எப்படி வாழ்கிறது என்று உனக்கு அதிசயமா இருக்குதா என்று கேட்டார். அந்த பையன் சொன்னான், இல்லப்பா, தான் வாழ்ந்த நீரிலேயே இது வெந்து மீன் குழம்பா மாறுது பாத்தீங்களா, அதை நினைச்சு பார்த்தேன். தான் வாழ்ந்த நீரிலேயே அந்த மீன் வெந்து குழம்பாகிறதே, அது மாதிரி நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே நொந்து நூடுல்ஸா போறோமே, இது அதிசயம் தானே. மீனையாவது தானா போய் குழம்பாகல, மனுஷன் தான் குழம்பாக்குறான். ஆனா மனுஷன் தன்னையே நொந்துக்கிறானே. அது மீனுடைய நிலைமை விட இவருடைய நிலைமை பரிதாபம் இல்லையா? எனவே இதெல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கொஞ்சம் தெளிந்த அறிவு வேண்டும். தன் மூலத்தை அறியாத ஒரே குறைபாட்டினால், மனம் தனது மூலத்தை அறியாத ஒரே குறைபாட்டினால் பல தலைகளால், சங்கிலிகளால் தன்னை பூட்டிக் கொண்டு தன்னைத்தானே சிறைப்படுத்திக் கொள்கிறது. மனம் பக்குவம் அடைந்தால் துன்பம் இல்லாத வாழ்வு சாத்தியம் என்று நமக்கு வாழ்ந்து காட்டியவர்கள் ஞானிகளும் சித்தர் பெருமக்களும். எனவே கவலை என்பது மனித வாழ்க்கைக்கு அவசியமில்லாதது. அதை பற்றிய ஆழமான சிந்தனையினால் தவிர்க்க முடியும். அது எப்படி என்ற சிந்தனையை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். விரிவான அறிமுகம் ஐயா தந்திருக்கிறீர்கள். பல புதிய தகவல்களை கொண்டு பெற்றுக்கொண்டோம். மிக்க நன்றிகள் ஐயா. பல உதாரணங்களை காட்டி விளங்கப்படுத்தி இருக்கிறீர்கள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் போவோம். ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நான் ஆரம்பித்து வைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. இந்த கவலை சினத்தை விட தட்டிப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்றீங்களா ஐயா? அதனுடைய விளக்கம் எப்படி வரும் என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன், தரவில்லை. அடுத்த வகுப்பில் வருமா ஐயா அல்லது அடுத்த வகுப்புல சொல்லுங்க? அடுத்த வகுப்புல சொல்லலாம்.
அதாவது அது என்ன விளக்கம்னாங்கய்யா, மகிழ்ச்சி என்பது உறவு நட்போட சேர்ந்து உடலுக்கு வெளியே நாம் நடத்துகின்ற நிகழ்ச்சிகள், பெறுகின்ற அனுபவங்கள். ஆனா கவலை என்பது நமக்கு உள்ளேயே நம்மை நாம் வருத்திக் கொள்கின்ற ஒரு அனுபவம். இப்ப மகிழ்ச்சி எந்த அளவுக்கு உள்ளே போகுது, கவலை எந்த அளவுக்கு வெளியே போகுதுன்னு பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சி அந்த அளவுக்கு உள்ளே போகாது, கவலை வெளியே போகாது. ஏனாகுது, மகிழ்ச்சியான தருணங்களை நினைந்து பார்ப்பதை விட சோகமான சம்பவங்களை தான் மறக்காமல் அடிக்கடி நினைத்து பார்க்கும். ஒண்ணும் இல்ல, வீட்டுல இல்ல கணவன் மனைவியா வாழ்கிறோம். எத்தனையோ நன்மைகள் செய்திருப்பாங்க. ஆனா ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று பேசிவிட்டால், செய்துவிட்டால், அதுவரைக்கும் செய்த அத்தனை நன்மைகளையும் மறந்து விவாகரத்து வரைக்கும் போயிடுறாங்க இல்லையா? அப்போ வாழ்க்கை என்றால் சுக துக்கங்கள் சேர்ந்துதான் இருக்கும். அதை மனம் விட்டு பேசி தீர்த்துக் கொள்வது பதிலாக மனதுக்குள்ளேயே இப்படித்தான் ஒரு முடிவெடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் எப்படி கவலையை மாற்ற முடியும்? சோ இது தீயினால் சுட்டபுண் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டபாடு என்பாங்க. சோ வருத்தப்பட்ட அனுபவங்கள் நம்ம வெளியே என்னதான் பகிர்ந்து கொண்டாலும் கூட அது உள்ளே இருக்கின்ற தாக்கம் அதிகம். அதனுடைய பிரதிபலிப்பு, அதை திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கின்ற அந்த பதிவு, இயல்பு, பழக்கம் அது அதிகம். அதனால் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்த மகிழ்ச்சியை விட துக்கமான அனுபவங்கள் நமக்கு அதிகமான ஆழத்தை ஏற்படுத்தும், வடுவை ஏற்படுத்தும். அதனால்தான் கவலை அதிக அளவிலே நம்மை வருத்தி கொண்டே இருக்கும். இப்போ ஒன்னும் இல்லை, வெளியே போகிறோம், யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் பஸ் ஏறும் போதோ ஏதோ பொருள் வாங்கும் போதோ நமக்கு ஒரு சுடு சொல் பேசி விடுகிறான். அவன் பேசிட்டு போயிடுவான். ஆனா அது 4 நாளைக்கு நாம திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டானே, அது திரும்ப இப்படி நறுக்குன்னு வார்த்தை சொல்லிக்கலாமோ, இல்லை 4 அடி கொடுத்துருக்கலாமோ, இல்லை காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்துருக்கலாமோ, இப்படி அவனை பழி வாங்கவே மனசு நினைச்சிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அந்த அவமானமாக நினைக்கிறது இல்லையா? எது அவமானம்? அவனுடைய சொல் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து விட்டது என்று சொன்னால் அவமானமே கிடையாது. இப்ப அரசியல்வாதிகளை எத்தனையோ பேசுறாங்க, அவங்க வெட்கப்படுறாங்க என்ன? ஏன்? அவருடைய முழு மனதும் பைசாவிலே நிற்கும். ஸோ அதை கணக்கு பார்ப்பானே தவிர அடுத்து என்ன சொல்றாங்க, பத்திரிகைகள்ல என்ன செய்தி வருது, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது போல ஒன்றை முழுமையாக பற்றி கொண்டு விட்டோம் என்று சொன்னால் மற்றவை மனதை பாதிக்காது. அதனாலதான் பற்றற்றான் பற்றினை. தெய்வத்தை பற்றி கொண்டால் இந்த மனம் உணர்கின்ற சுக துக்கங்கள் பெரிதாக பாதிக்காது. இப்போ பகவத்கீதையிலேயே அர்ஜுனுக்கு என்ன பிரச்சனை? யுத்தம் செய்வது அவனுக்கு புதிதா, இல்லை கொலை செய்வது புதிதா? என்ன குழப்பம் அவனுக்கு? மற்றவர்களை கொன்று குவிப்பதை பற்றி அர்ஜுனுக்கு ஒரு கவலையும் கிடையாது. கௌரவர்களை கொல்வதிலே அவருக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. அவனுக்குள்ள ஒரே வருத்தம் என்ன? பீஷ்மரை கொல்வதா, துரோணரை கொல்வதா? சோ அந்த பற்று, குரு மரியாதை தான் அவனுக்கு உடைய துக்கத்திற்கு காரணமே தவிர யுத்தம் அவனுக்கு புதிது அல்ல, கொலை செய்வது அவனுக்கு புதிது அல்ல. அவனுடைய துன்பத்திற்கு யார் காரணம்? பீஷ்மருடைய மரணம், துரோணருடைய மரணம் மட்டுமே தான் காரணம். அப்போ ஏன் என்றால் தாத்தா சின்ன வயதிலிருந்து ஊட்டி வளர்த்தவர், அன்பு காட்டியவர், தனுர் வேதங்களை கற்றுத்தந்த ஆசான், தனக்கு பிரியமான குரு, அவர்கள் எப்படி கொள்வது? அதன கவலை அவனுக்கு.
அது போலதான். அப்ப கடந்த காலத்தில் இருக்கின்ற வரைக்கும் வாழ்க்கை சுக துக்கங்களிலே உசரடை கொண்டேதான் இருக்கும். அதனால்தான் லிவ் இன் தி பிரசன்ஸ், நிகழ்காலத்தை வாழ கற்றுக்கொள்வது, அதுதான் யோகம் என்று சொல்றாங்க. அடைய முடியவில்லை என்றாலும் இதுதான் தீர்வு. ஸோ அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சா வச்சிருக்கிறோம். அதனால் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். கவலை நாம் ஒழிக்கவில்லை என்றால் கூட எண்ணிக்கை குறைவு தான். ஏன்னா நாம போய் எந்த பிரச்சனையும் உருவாக்கி கொள்ள மாட்டோம். தவிர்க்கக்கூடிய பிரச்சனைகளை முடிந்த அளவுக்கு தவிர்த்து விடுவோம். அப்புறம் ஏதோ 1-2 இருக்கும், அது அப்படியே காலத்தால மறைந்தும் போகும். இப்படித்தான் நம்ம வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிறோமே தவிர மற்றவருடைய வாழ்க்கையோட நம்ம பரவாயில்லதான். மனவளக்கலைக்கு வந்த பிறகு நம்முடைய சோக அனுபவங்கள் குறைவுதான். சரிங்களையா? நன்றி ஐயா, புரிந்து கொண்டது. மிக்க நன்றிகள். ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் இப்ப கேட்க யோசித்த கேள்விக்கு நீங்க உடனடியாவே சொல்லிட்டீங்க பதில். ஆல்ரெடி சின்ன அவமானம் நேர்ந்தா அந்த அவமானத்தை பற்றியே மனம் மன உளைச்சலா இருக்கும். அது சந்தர்ப்பம் கடந்து போன பிறகு கூட ஏன் இது நடந்து தானே அது புதுமையா எனக்கு ஏனென்று கேட்க தோன்றிய என்றால், இப்போ ஒரு அவமானம் நடந்தா இல்லாட்டி ஒரு மனதுக்கு துக்கமான நிகழ்ச்சி, கவலைப்படக்கூடிய நிகழ்ச்சி நடந்தா மனம் எப்பவோ மறந்து போன எத்தனையோ வருஷத்துக்கு முந்தின நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் எங்கேயோ தோண்டி 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 எடுத்து அந்த நிமிஷம் செயின் ரியாக்ஷனா காட்டிக்கொண்டே இருக்குது. அப்போ நடந்தது, இப்ப நடந்தது, அப்படி அது எல்லாம் ஏனையா அந்த மனம் அப்படி ஒரு திருப்பி போய் பழைய நிலையெல்லாம் தோண்டி கொண்டு வருது அந்த சந்தர்ப்பத்துல கண்ட. ஏன்னா மனதின் இயல்பே உள்ள என்ன இருக்கோ அதை எடுத்து வெளியே போடுறது தானே. இப்போ ஜீவகாந்தம் உடல் முழுவதும் சுழன்று கொண்டிருக்கிறது. சுழற்சி என்பது என்ன? கருமையத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் கருமையத்துக்கே வந்து சேருது. இங்க டவுன் பஸ் பாத்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர்ல நம்பர் 7 ஒரு பஸ் இருக்குங்க. இது புறப்பட்ட இடத்துக்கு திரும்ப வந்து நிற்கும். சிட்டியெல்லாம் சுத்திக்கிட்டு எங்கே புறப்பட்டதோ டெஸ்டினேஷன் அங்கேயே தான், மறுபடியும் அங்கேயே வந்து நிற்கும். பொதுவா பஸ் ஒரு பாயிண்ட்ல தொடங்கி இன்னொரு பாயிண்ட்ல போயிட்டு திரும்பி வரும். இது அப்படி இல்லை, நகரை சுற்றி கொண்டு மீண்டும் அதே ரூட்ல வந்துடும். அது மாதிரி நம்முடைய ஜீவகாந்தம் கர்மத்திலிருந்து புறப்படும், மீண்டும் கர்மத்துக்கு வந்து நிற்கும். அப்போ புறப்படுகின்ற போது அது தூய ஜீவாந்தமா புறப்படும். அது என்ன அனுபவம் இருக்கிறதோ அதுவும் சேர்ந்துதான் புறப்படும். அதெல்லாம் போய் மூளையில மோதுகின்ற போது கடந்த கால அனுபவங்களை மூளையில எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதனால ஏதோ ஒரு காரியத்தில் நாம் முனைகின்ற போது அது உள்ள போக ஆரம்பிச்சிடும் பதிவுகள். அப்போ பிரதிபலிக்கின்ற வேலையை விட பதிகின்ற வேலை முதன்மையாக இருக்கும். அப்போ மனம் ஏதோ ஒன்றில் லயிக்கின்ற போது பிரதிபலிக்கின்ற வேலை இருக்காது, குறையும். அவருடைய எண்ணத்தின் தாக்கம் இருக்காது. அதனால்தான் எப்பவும் ஏதோ ஒரு தொழிலிலே மனம் நிலைத்திருக்க வேண்டும். நீங்க இந்த ஆன்மீக கதைகளை பார்க்கின்ற போது கூட இந்த ஜென் மாஸ்டர்ஸ் சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரத்தனமா கூட தோன்றலாம் மக்களுக்கு, ஆனா அது ரொம்ப சின்சியரா செய்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மனதை அந்த காரியத்தில ஈடுபடுத்தவில்லை என்றால் மனம் தன் வேலையாகிய உள்ள இருக்கிறத வெளியே தூக்கி போட்டுட்டு இருக்கும். இதுல எஸ்கேப் ஆகிறதுக்காகத்தான் எதையாவது படித்துக் கொண்டிருப்பது, ஒரு இசை கேட்டுக் கொண்டிருப்பது. இப்போ ஓய்வு நீங்க சும்மா இருக்க முடியுமா பாருங்க. அது ஒரு இசை கேட்டீங்கன்னா அந்த இசை கவனிக்கிறதுல மனசு டைவர்ட் ஆயிரும். அப்போ ஒரு கவலைக்கு தீர்வு என்ன என்றால் அதையே நினைச்சிட்டு இருக்கிறத விட எங்கேயாவது வெளியே போய் சுத்திட்டு வா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப எதுக்கு வெளியே போறோம்? வெளியே போற போது புதிய உணர்வுகள், புதிய அனுபவங்கள், புதிய பதிதல்கள். அப்ப இந்த பிரதிபலிப்பு அங்க அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதனால நம்ம வெளியே போனா மனசு மாறுது.
ஒரு திரைப்படத்துக்கு போனா மூடு மாறி போகுது. ஸோ ஒரே இடத்துலயே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அது ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்றாங்களே, அது போல மனம் ஒரு சைத்தான். நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒண்ணு ஞானியா இருக்கணும், இல்ல அது நம்மை பைத்தியமாக்கி விடும். அதுக்காகத்தான் நமக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் ஏன் தேவை? நுண்கலைகள், உறவு, நட்பு, ஆடல், பாடல், பொழுதுபோக்கு, இதெல்லாம் ஏன் தேவை என்றால் எல்லா மனிதர்களாலும் தனக்குள் சுகம் காண முடியாது, தன்னுள் தான் லயிக்க முடியாது. அப்ப அவனுக்கு இதெல்லாம் தேவை, இல்லைன்னா அவன் மென்டல் ஆயிடுவான். ஞானிகளுக்கு அது பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் தனக்குள்ளே அனைத்தையும் காண்பவர்கள். அவங்க அமைதி நேசிப்பாங்க, ஏன்னா அவங்க மனசு உடம்புல இல்லை, அனுபவங்கள்ல இல்லை, உடலை மையமாக கொண்டு பிரபஞ்சத்தோடு இணைந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஜஸ்ட் வெளியே போகக்கூடிய காட்சிகளே நமக்கு கவலையை மாற்றுகிறது என்று சொன்னால், இந்த நான் பார்க்கக்கூடிய சில மைல் தூரத்தை விட இந்த பிரபஞ்சம் என்ற எல்லையில்லாத ஒரு இயக்க களம் இல்லையா? எல்லை இருக்கு, ஆனா யார் கண்டாங்க? அப்போ எத்தனை வகையான கோள்கள், நட்சத்திரங்கள், மீன்கள், ஒவ்வொன்றுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு. அப்ப இந்த பேரதிசயத்தை பார்க்கின்ற போது அதுதான் பேரின்பம். ஸோ அதை அகக்காட்சியை பார்ப்பவர்கள் தான் தனிமையிலே சுகமாக இருப்பாங்க ஞானிகள். நாம அந்த அளவுக்கு வெளியே போக முடியல, ஏதோ நம்ம கெட்டிய அளவுக்கு ஒரு 10 மைலாவது பார்க்கிறோமே, அந்த வேடிக்கையை பார்த்துட்டு அதிலேயே ஒரு மன மாற்றத்துல இந்த கவலைகளை, பிரச்சனைகளை மறந்து போகிறோம். சரிங்களா? மிக சிறப்பு ஐயா. இப்ப நீங்க பேசிக்கொண்டிருக்கும் போதோடு இந்த பேக் ஆஃப் த மைண்ட் இந்த கேள்விதான் வந்து கொண்டிருந்தது. சரி, இப்படி வருகுது, இதை இல்லாம பண்றதுக்கு என்ன செய்யலாம்னு நினைச்சு கொண்டிருக்கவே நீங்க அதுக்குரிய மறுமொழியை சொல்லிட்டீங்க. வேற நல்ல நினைவுகளை, வேற இதுகளை மனதை செலுத்துறாது, அந்த நினைவுகளை வந்து இல்லாம பண்ணலாம். சிறப்பு ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். ஐயா, இந்த கவலை வருகின்ற போது உடல் ரீதியாக அது இதயத்தை கூடுதலாக தாக்குற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுகிறது. பார்த்து ஹார்ட்டை போட்டு குடைஞ்செடுக்கிற மாதிரி. அதுக்கு லோ பிபி, லோ சுகர். ஏன்னா உயிர் சக்தியை விரயமாக்கும். சினம் வந்து வெளியே கொட்டுதுன்னு சொன்னா கவலை வந்து அதை செயலற்று நிறுத்தி விடுது, உள்ளே உயிர் இயக்கத்தை குறைச்சிடுது. அப்ப வெளியே வேகமா போற போது ஹை பிபி, உள்ளே வேகம் குறைந்து ஒடுங்குகின்ற போது லோ பிபி. சரிங்களா? பிபி 2 வகை இருக்குல்ல. அதே போல சுகருக்கும் அதே போலதான். சுகர் வந்து உங்க மைண்டு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்க வெளியே மனம் விட்டு பேசாம மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்திட்டு இருந்தீங்கன்னா சுகர் பிரச்சனை அதிகமாகுன்றாங்க. ஏன்னா பெரும்பான்மையான நோய்கள் இப்போ வந்து மனம் சார்ந்த நோய்கள்னு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எல்லா நோய்களுக்கும் மனமும் முக்கியமான காரணம். மலச்சிக்கலும் மனசிக்கலும் நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம். இந்த 2 சிக்கல் இல்லாம வாழ்ந்து விட்டா நோயும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. ஐயா, நன்றி ஐயா, நன்றி. நாங்கள் இதுடன் நிறைவு செய்வோம் ஐயா. சேர்த்துலாங்க ஐயா. இதுவரை நேரமும் கவலை ஒழுத்தல் பற்றிய இந்த தெளிவான விளக்கங்களை எமக்கு தந்து எமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான பதில்களையும் தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம்
அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.